ஹலோ ஃப்ரெண்ட், அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ராகி முறுக்கு சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக வீட்டிலேயே நம்ம பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. சட்டுன்னு நம்ம வீட்டில் இருக்கிற ராகி மாவு வச்சு நம்ம உடனடியாக இந்த ஸ்நாக்ஸை பண்ணிடலாம். தீபாவளிலாம் வருது. நீங்கள் எந்த கப்பு வேணால் எடுத்துக்கோங்க. அதில் 3 கப்பு ராகி மாவு எடுத்துக்கோங்க. சின்னதாக ஃபஸ்ட்டு செய்யுங்க. 1 கப்பு பொரிச்ச பொட்டுக்கடலை இருக்குது இல்லையா, அதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு அதை சலிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. 3 கப்புக்கு 1 கப்பு பொட்டுக்கடலை மாவு, சரியா? இதுதான் கரெக்டான அளவு. இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கடையில் வாங்கின ராகி மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எந்த பிரச்சனையும் வராது, சூப்பராக வரும் டேஸ்ட்டாக. கொஞ்சமாக ஓமத்தை நசுக்கி போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. உங்களுக்கு காரமாக வேணுமா 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. பட்டரை நல்லா உருக்கிட்டு சேர்த்துக்கோங்க. பட்டர் இல்லாட்டி ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா சூடாக்கி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரேடியாக தண்ணி சேர்க்காதீங்க. சுடு தண்ணிலாம் வேணாம், நார்மல் வாட்டரே போதும். நம்ம மாவு பிசைகிறதுல தான் முறுக்கு நல்லா நம்மளுக்கு கிறிஸ்பியாக வரதும் எண்ணெய் குடிக்காமல் வரதும் நம்ம கையில் தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு மாதிரி டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான பக்குவத்தில் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு புளிகிறப்பவும் ஈஸியாக வரும். நான் வீடியோவில் காட்டிருக்கிற மாதிரி லைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த பதம் கரெக்டாக இருக்கும். நம்ம விரல் வச்சு அமுக்கணுன்னா நல்லா உள்ளே இருக்க கரெக்டாக போயிடணும். மாவு கொஞ்சமாக கையில் எடுத்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணோன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். அதுதான் கரெக்டான பக்குவம். இதை ஒரு ஈர துணி போட்டோ இல்லை நல்லா கவர் பண்ணி வச்சுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து உருட்டி நம்ம முறுக்கு பிசைகிற குழாயில் போட்டு நம்ம முறுக்கு சுட்டு எடுத்துக்கலாம். இன்ஸ்டன்ட் முறுக்கு தானே, நம்ம உடனடியாகவே சுட ஆரம்பிச்சிடலாம். ஊற வைக்கணும் அதெல்லாம் ஒரு அவசியமும் இல்லை. ஃபஸ்ட்டு செய்கிறப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து ட்ரை பண்ணுங்கள். 3 கப்புனா 1 கப்பு பொட்டுக்கடலை மாவு சின்ன கப்பாக எடுத்து செஞ்சு பாருங்கள். அப்படி வந்துருச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக நிறையாவும் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதே மாதிரி ரவுண்டாக ஷேப் பண்ணிவிட்டு நம்ம முறுக்கு குழாயில் போட்டு நம்ம முறுக்கு சுட்டு எடுத்துக்கலாம். முறுக்கு மாவு பிழிகிறப்போ இது மாதிரி ஒரு கரண்டி இல்லாட்டி ஏதாவது சின்ன பிளேட்டு அது மாதிரி இருந்தால் அது மேலே எண்ணெய் தடவிட்டு அது மேலே பிரிஞ்சுக்கோங்க. இது மாதிரி திருப்பி போட்டால் நம்மளுக்கு ஈஸியாக எண்ணெயில் விழுந்துடும், கையிலையும் தெரிக்காது. ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். முறுக்கு மாவு ஃபஸ்ட்டு போடுறப்போ எவ்வளோ புசு புசுன்னு நல்லா பபுள்ஸ் வருது பார்த்தீங்களா? இந்த பபுள்ஸ் எல்லாமே அடங்கணும். அப்போ தான் நம்மளுக்கு உள்ளார்க்க நல்லா கிறிஸ்பியாக வெந்திருக்கும். இல்லாட்டி உள்ளார்க்க மாவு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆறின ஒன்று நல்லா வச்சக்குன்னு இருந்த மாதிரி இருக்கும். ஸோ கவனமாக நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ராகி மாவுனால நம்மளுக்கு ஈஸியாக ஃப்ரை ஆகிறது தெரியாது. அதனால் லோ ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ளேமை மிதமான ஹீட்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் வச்சுட்டு உடனடியாக எடுத்துடாதீங்க. ஃபஸ்ட்டு போடுறப்ப இருந்த பபுள்ஸுக்கும் லாஸ்ட்டாக இருக்கிற பபுள்ஸுக்கும் பாருங்கள், பபுள்ஸ் ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குது. நேரடியாக நம்ம எண்ணெயிலே பிரிஞ்சு வந்துடும். அதனால் இது மாதிரி கரண்டி இல்லாட்டி ஒரு சின்ன பிளேட்டில் போட்டு புளிஞ்சு எடுத்து அதுக்கப்புறமா எண்ணெயில் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் 1 போட்டு பார்த்தேன். அதுக்கப்புறமா 2, 3 நானே இது மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு ஒரேடியாக போட்டு சீக்கிரமாக சுட ஆரம்பிச்சிட்டேன். நான் இன்றைக்கி ராகி மாவோட சேர்த்து பொட்டுக்கடலை மாவும் சேர்த்து ஒரு 1/2 கிலோ இருக்கிற மாதிரி தான் இன்றைக்கி செஞ்சு எடுத்தேன். பரவாயில்ல, 50 முறுக்கு மேலே வந்துச்சு. உங்களுக்கு காரம் வேணுன்னா 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கல, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவே உளுந்து முறுக்கு மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருந்தது, சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த முறுக்கு நீங்கள் ஒரு தடவை சுட்டு வச்சிட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கணும். அப்போ நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சூப்பரான சத்தான ராகி முறுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபி வீடியோக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் டிக்டாக்னு உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வேணுனாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட். நெக்ஸ்ட்டு சூப்பரான ரெசிபி வீடியோ பார்க்கலாம். பாய்.